to Asam. வீடி போடுறோம் நெக்ஸ்ட் இதோட 100 கேட்டு கமிங் கில்லுக்குள்ள ஒரு மைண்ட் ஏய் என்ன போட்டு கில்லானே நான் மனசுல மைண்ட்ல டிஸ்டர்ப் அதுக்கு ஏன் கை தான் கடிச்சதா இத மட்டும் என்ன பண்ணி அடிச்சியா நீ ஓட்ற You go life at Hassan, life at Bangalore. Very different. Compare பண்ணேனா எதுக்கு highest mark? Bangalore life at Bangalore. ஏன்னா அங்க தான் வாழ்க்கை தரோம் என்டர்டைன்மெண்ட் நிறைய வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு லைஃப் பயமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு ஸோ ப்ளஸ் எனக்கு ஹாஸ்டலில் இருந்த வரைக்கும் பெருசாக கான்ஃபிடென்ஸ்லாம் இருந்தது கிடையாது லைஃப்பில் எனக்குலாம் சுத்தமாக கொஞ்சம் ஓரளவு கான்ஃபிடென்ஸ் அதை ஒத்துக்கணும். ஸோ அண்ட் வெளிநாடுலாம் போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் போகிறோம்னா இப்போ பெங்களூரில் இருக்கிற அந்த எக்ஸ்போஷர் அங்கே வர லைஃப் ஹாஸ்டல்ல இருக்கா இல்லை பெங்களூருமே பீஸ்ஃபுல் லைஃப் தான். அப்படியே ஒரு மோசம் இல்லை. எனக்கு அதுவும் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது ஆஃபீஸு ஒர்க்கு ப்ரெஷராக எப்போ இருக்கணும் லைஃப் பிடிக்காது. இது ரொம்ப போர். ஆனால் இங்கே இருந்தேன்னா முன்னேற முடியாது. உனக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்காது வாழ்க்கையில் எதுவுமே சித்திக்கு. என்னால் அப்படி தான் இருந்தேன் ஹாஸ்டலில். பெங்களூர் வந்தோடனே தான் எனக்கு ஒரு இது கிடைச்சது, எக்ஸ்போஷர் கிடைச்சது. பெங்களூர் தான் அது எல்லாமே. ஹாஸ்டல் லைஃப் மிஸ் பண்ற மாதிரி சான்ஸ் இல்லை அப்படி அந்த ஒரு சீனில் கிடையாது. எனக்கு ஹாஸ்டல் பிடிக்கும், மிஸ் பண்ணுறேன். அப்பா மட்டும் மிஸ் பண்ணுறேன். அப்புறம் அஃப்கோர்ஸ் ஹாஸ்டல் ஊருக்கு பிடிக்கும் ரொம்ப. பட் வாழ்க்கை தரம் இப்போ நீங்கள் திரும்பி இங்கே வந்து வீடு கொடுத்து இங்கே வாழ்னா என்னால் வாழ முடியாது. நான் சொல்கிறேன் படிச்சாச்சுடி நான். ஆமாம் தர்ஷனோட சேர்ந்து படித்தேன் நான். साई दर्शन दर्शनी सी दर्शन இருக்கால दर्शन दर्शनी தான் கிட்ட கிளாஸ் படிச்சேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிச்சி 100% நீ சொல்றது கரெக்ட். இப்போ யார் கூட லைஃப் மெட்டீரியலாவே இருக்கிற மாதிரி. ஆமா அது உண்மைதான். அல்ல நான் அதுக்கான லைஃப் தான் இது. சி நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அந்த பீஸ் தேடி போகலாம். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம மெட்டீரியலாக இருக்கிற வயசு இது ஆக்சுவலாக. இந்த டயத்தில் எல்லாம் பண்ணிவிட்டு 60 வயசுக்கு அப்புறம் எல்லாம் அட்வைஸ் பண்ண உட்காந்துடலாம் நம்மலாம். அதுதான் என்னோட பாயிண்ட். மாரியாஸ்தி விரும்ப மாதிரி அழுக்காக இருக்குது. ஆமாம் அது அவன் துடைக்கும் போது அழுக்கு துணியை தான் யூஸ் பண்ணியிருப்பான். ஒரு இது பண்ணுறியா? இப்போ உனக்கு 35 வயசு. ஆமாம் 36. எனக்கு 40. ஒரு 15 வருஷம் வேணும். ஆமாம் 50 வயசுல நல்லா சேமிச்சு வச்சுட்டு அதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு 100% கரெக்ட். ஹாஸ்டல்ல வந்து செட்டில் ஆனால் கரெக்ட். இப்போதைக்கு என் மைண்ட் அப்படி இல்லை. நான் செட்டில் ஆனால் பெங்களூரில் செட்டில் ஆனால் தான் இல்லைன்னா வெளிநாடு எங்கேயாவது. கண்டிப்பாக ஹாஸ்டல் கிடையாது. வெளிநாடா? என் மைண்ட் அப்படி தான் இருக்கு. வெளிநாடு என்னடா செட்டில் ஆனால் பெங்களூர் இல்லை வெளிநாடு. இதை விட்டு எனக்கு வேற எங்கேயுமே தோணாது. 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கு. இல்லை யாருக்கு அவர் எம்ப்ளாயா இருக்க போறியா இல்லை ஓனரா போறியா? எனக்கு ரெண்டாவது ஆசை எனக்கு தான். நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணேன். தாத்தாக்களோ அப்பாக்களோ ஓனராக இருந்திருந்தா நம்மளும் ஓனராக இருந்திருக்கோம். நான் இந்த மீனிங்கில் சொல்ல நல்லா கவனிச்சுக்கோ. நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம போடுற இந்த வெதர் இருக்குல்ல, இது நம்ம ஜென்ரேஷன் தான் என்ஜாய் பண்ணுவாங்க தவிர நம்ம என்ஜாய் பண்ண போகிறது இல்லை. நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம அதுக்கு உழைச்சி தான் ஆகணும், நிறைய கஷ்டப்பட்டு ஆகணும். அதை ஒரு செட்டில் ஆக்கி கொண்டு வந்து நம்ம பசங்க கையில் கொடுக்கணும் வச்சுங்க. அவன் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அதை ஒழுங்காக வச்சுக்கிட்டா அது அவன் திறமை. ஆனால் இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம அப்பாக்கள் தாத்தாக்கள் அந்த மாதிரி உழைச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த பிஸ்னஸை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு கரெக்டு. ஆமாம் அதான் ரொம்ப நினைப்பேன். ஆனால் இப்போ நம்மளும் வந்து எம்ப்ளாயாகவே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தோம்னா நமக்கு வேணா பசங்களும் எம்ப்ளாயாக தான் இருக்காங்க. அந்த பர்டன் இல்லையாண்ணா எங்களுக்கு அது பிரச்சனை இல்லையா? நான் ஒருத்தன் தானே, தீபம் ஒருத்தன் தான், நான் ஒருத்தன் தான். நம்பிக்கை யாருமே இல்லை. ஜென்ரேஷன்றது அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு அந்த இது இருக்கு, எனக்கு அது இல்லையே. என்னைக்கும் இவனுக்கு எல்லாமே அந்த பர்டன் கிடையாது. நானும் இவன் மட்டும்தான். நான் அடுத்த தலைமுறை பற்றி பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் இது ஒரு விஷயம் சொல்லிட்டேனே, நான் செத்து போனால் நான் இருக்க மாட்டேனே. நான் எதுக்கு யோசிக்கணும் அர்த்தம்னு பற்றி? நானே இருக்க போகிறது இல்லையே. அது ரொம்ப முட்டாள்தனம். நம்மளை அப்படி பேசி தான் எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. நானே இருக்க போகிறது இல்லை, நான் எதுக்கு யோசிக்கணும்? அது சுத்த பாயத்துக்கு அர்த்தம்.
என் பிள்ளை இருப்பான், அவனுக்கு வேற இருப்பான், நான் அதுக்கு யோசிக்கணும். ஏன்னா எப்பேற்பட்ட இவன் எக்ஸாம்பிள் இதுதான் அவனுக்கு இங்கேருந்து வந்து எல்லாம் ஆசை நாசம் தான் வருது. இல்லை இதெல்லாம் ஆசை தான். இது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டினா லெஃப்ட்ல இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர். ஃபேமஸ் இல்லை, ஃபேமஸ்னா ஆக்சுவலாக கர்நாடகாவில் நிறைய இடத்துல இல்லை, ஒரு 2-3 இடத்துல தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. அந்த அது மாதிரி. கண்டிப்பாக அவசியம். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கண்டிப்பாக வேணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். விவசாயம் எப்போ ஏன்னா ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் சொல்லு, நான் வேணா இப்போ எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் வந்து ஃப்யூச்சரை பற்றி நான் யோசிக்கலை, கரண்ட்டை பற்றி தான் யோசிக்கிறேன். கரெக்டு தான்டா. இப்போ நீ இன்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிடுவியா? அப்படின்னு சொல்லவே இல்லையே. பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலுமே அது குறைஞ்சது 10 வருஷம் உழைச்சாதான் அதுக்கான ஆமாம் எதிர்பார்க்கணும். ஆமாம் அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டது அதோட இது நம்ம என்ஜாய் பண்ண போறது இல்ல, நம்ம என்ஜாய் பண்ணோம். ஜென்ரேஷனே ப்ராஃபிட்டா நினைச்சுக்கணும். என்ன பிசினஸ்ல போட்ட உடனே காசு வரும் அது வராதுன்னு எனக்கு தெரியும். எந்த பிஸ்னஸ்ன்றது இருக்கு, எல்லாரும் பண்றது நம்ம பண்ணக்கூடாது. அதான் இங்கே பண்ணுற மிஸ்டேக்கே அதுதான். எல்லாரும் என்ன பண்ணுறாலும் அவங்க அதே வழியில் வந்து போவாங்க. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். வீடை கொஞ்சம் இதெல்லாம் இந்த அழுக்கு, சன் செட் நல்லாவே. அது அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். கீழே ரொம்ப அழுக்கு. இங்கே பச்சையாச்சு தெரியுது. அப்படியா? ஆமாம், கீழே ரொம்ப அழுக்கு. கீழே எது? இங்கே டவுன் பாருங்க பாருங்க.